ஒரு நாள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஊரில் வாழ்ந்தாங்களாம்மா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லையாம்மா. அப்போ தான் அவள் ப்ரெக்னென்ட் ஆனாள். அப்புறம் அவளோட நிலம்பு ரொம்ப மோசமாயிருச்சு. எனக்கு அந்த செடியை சாப்பிட்ணுன்னு சொல்லி அவனோட ஹஸ்பண்ட்னால் அதை எடுக்க முடியல. ஏன்னா அது சூனியக்காரியோட தோட்டம். ஏன்னா அவளோட உடம்பு ரொம்ப மோசமானதுனால அவன் எட்டி குதித்து போய் அந்த அந்த செடியை எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் சாப்பிட்ணுன்னு சொல்லி அவன் இன்னொரு நாள் போய் எடுக்கும்போது அவன் சூனியக்காரிக்கிட்ட சிக்கிக்கிட்டான். அந்த சூனியக்காரி எவ்வளோ கார்லிக் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் உனக்கு பிறக்கிற குழந்த பெண் குழந்தையா இருந்தால் அதை நீ எனக்கு தரணும்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டான். ஒரு நாள் அவங்களுக்கு குழந்த பிறந்துச்சு, அதுவும் பெண் குழந்த. அதனால அந்த சூனியக்காரி குழந்தைய எடுத்துகிட்டு போய் நீ ஏன் குழந்தைன்னு சொல்லி வளர்க்க ஆரம்பித்தா. அம்மா நான் வெளி உலகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான். ஆனால் திடீர்னு அந்த சூனியக்காரி இல்லை, வெளி உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே மோசமானவங்க, நீ வெளியிலலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி அடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவள் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஒரு பிரின்ஸ் வந்தான். அந்த பிரின்ஸுக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போனனால வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே போடுறதுக்கு எந்த இடமுமே இல்லையே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரின்சஸ் நான் தான் உன் அம்மா வந்திருக்கேன், முடியை கீழே போடுன்னு சொல்லி அந்த சூனியக்காரி வந்துட்டா. அப்புறம் அவளும் முடியை எடுத்து கீழே போட்டா. அதுக்கப்புறம் அவள் ஏறி வந்துட்டா. அதே மாதிரியே அந்த பிரின்ஸும் ஏறி வந்துட்டான். நீ ரொம்ப ரொம்ப கெட்டவன், நீ ஏறி வந்துட்ட மேலே அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ரொம்ப பயப்படுறா. ஆனால் வெளியுலகம் ரொம்ப நல்லா இருக்கும், வெளியுலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்கன்னு சொல்லி பேசுகிறான். சரி நான் நாளைக்கு நீ வா, நீ என்னை வெளியுலகத்துக்கு கூப்பிட்டு போன்னு சொல்லி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரி அதை பார்த்துட்டா. அவனை கீழே தள்ளி விட்டுட்டா. முள்ளுச்செடியில் அவன் கண்ணை குத்தி பாலைவனத்துக்கு போயிட்டான். அவளோட முடியை வெட்டி அவள் பாலைவனத்துக்கு அனுப்பிச்சிட்டா. 2 பேரும் பார்க்குறாங்க. அவனுக்கு கண் பார்வை போனனால அவன் அழுது அவளோட கண்ணீர் மேலே படும்போது அவனுக்கு கண் பார்வை கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரியை அவனோட படையை கொண்டு அடிச்சுட்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களோட அம்மா அப்பாவோட அவளை சேர்த்துட்றா.